ஒரு பவுலில் 1/2 கப் தயிர், 1/2 கப் உருக்குன வெண்ணெய் சேர்த்து ஃபஸ்ட்டு நல்லா பீட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி பீட் பண்ண நல்லா ஒரு க்ரீமியான கன்சிஸ்டன்சிக்கு வரும். இப்போது காய்ச்சி ஆற வச்ச பால் 1/2 கப் அளவுக்கு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. 1/4 டீஸ்பூன் வெண்ணிலா எசன்ஸ், 1/2 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர், பிஞ்ச் ஆஃப் சால்ட் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது கூட 3/4 கப் அளவுக்கு ராகி மாவு, 1/4 கப் அளவுக்கு மைதா மாவு சேர்த்து நல்லா சலிச்சுக்கோங்க. 3 டேபிள் ஸ்பூன் கொக்கோ பவுடர் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் கெட்டியாக ஆரம்பிக்கும். இப்போ 1/4 கப் அளவுக்கு அகெயின் பால் சேர்த்து நல்லா ஒரு தடவை கட் அண்ட் ஃபோல்ட் மெத்தடில் ஜென்டலாக மிக்ஸ் பண்ணுங்க. பேட்டருடைய கன்சிஸ்டன்சி இந்த அளவுக்கு ஸ்மூத் அண்ட் சில்கியாக இருக்கணும். பேக்கிங் ட்ரேயில் பார்ச்மெண்ட் பேப்பர் போட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கிற பேட்டரை உள்ளே ஊற்றிட்டு எக்ஸ்ட்ராவாக மேலே டாப்பிங்ஸ்க்காக சாக்கோ சிப்ஸ் ஆட் பண்ணியிருக்கிறேன். 180 டிகிரி செல்சியஸில் ப்ரீ ஹீட்டட் அவனில் 20 to 25 மினிட்ஸ் பேக் பண்ணி எடுத்துக்கோங்க. ஃபைனலாக கேரமலைஸ் பண்ண சுகர் சிரப்பை இதுக்கு மேலால் நல்லா ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணி ஊற்றி விட்டிங்கன்னா நல்ல ஒரு மாய்ச்சரோட இருக்கும். நல்ல ஒரு ஸ்வீட்னஸும் கிடைக்கும். செம்ம சாஃப்டாக ஸ்பாஞ்சியாக நல்ல ஒரு மாய்ச்சரோட இருக்கும். கண்டிப்பாக அந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். கிட்ஸ்க்கு ரொம்பவே பிடிக்கும். ரீல்ஸை மறக்காமல் சேவ் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். பேஜை மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.